குருவே சரணம். அதாவது இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது உயிர்த்தன்மையிலிருந்து வெளியே வருவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்த்தன்மைனா மரண நிலைக்கு உட்பட்டது. சரிங்களா? அப்போ மரணம் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு நடந்துருச்சுன்னா பாடி உங்களுக்கு காணாமல் போயிடும். சரிங்களா? அப்போ பாடி காணாமல் போச்சுன்னா ஆன்மா தனியே வந்துடுங்க. ஆனால் அதுக்கு அழிவுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? அப்போது ஆன்மா எப்பவுமே அழிவில்லாத நிலையில் இருக்கிறதுனால இது மனம் அந்த ஆன்மா கூடவே தான் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆன்மாங்கிற சாஃப்ட்வேருக்குள்ள மனம் உள்ளே கனெக்ட் ஆகி அது எங்கே போனாலும் கூடவே எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா மீண்டும் அடுத்த பாடி அதை வெயிட் பண்ணுறதுக்கு பல டைம் ஆகலாம். ஏன்னா இந்த டைம் எப்படி நடக்குதுன்னா ஒரு சர்க்குலுக்குள்ளே தான் நடக்குது. பார்த்திங்கன்னா மனிதர்கள் பார்த்திங்கன்னா அடுத்த பிறகு எடுத்து முதல்ல ஒரு குழந்தைத்தன்மையிலிருந்து மீண்டும் ஒரு வாலிப பருவம், அப்புறம் கொஞ்சம் இளமை, அப்புறம் முதுமை, அடுத்த முதுமையிலேருந்து மீண்டும் குழந்தை பருவத்துக்கே வந்துடுங்க. அது ஒரு சர்க்கிள், ஒரு வட்டமாக. இதுதான் நடக்கக்கூடிய செயல். ஆனால் அது பேசுனா இப்போ மிகப்பெரிய அது சப்ஜெக்ட் கடல் மாதிரி போயிட்டே இருக்குங்க. அது பெரிய சப்ஜெக்டு. ஆனால் இப்போ நம்ம அது மேலோட்டமாக பார்ப்போம். அப்போது இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா இது கூட அந்த ஆன்மத்தன்மைக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன தவறு செஞ்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு பிறப்பினோட தன்மை அடுத்தது மாறுபட்டு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன நன்மை செஞ்சீங்கன்னா நன்மை, தீமைன்னு தீமை. ஆனால் நிற்கிற முதல் பார்த்திங்கன்னா நம்ம செய்த கெட்ட செயல் தான் கண் தோன்றும்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு மரணம் ஏற்படக்கூடிய தருவாயில் பார்த்திங்கன்னா ஒரு உயிர் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் செஞ்ச கெட்ட செயல்கள் மட்டும் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஒரு டிவியில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு முன்னாடி நிற்கும். சரிங்களா? முன்னாடி அது ஓடக்கூடிய. அப்போது இதில் நீங்கள் அந்த மாறுபட்டுருக்கோன்னா அந்த நீங்கள் உங்களுடைய கர்ம நிலை கர்மங்கிறது முழுமையாக எப்போ அது நிறைவடையுதோ அப்போ தான் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே அந்த உயிர்த்தன்மை இருக்கிற மாதிரி அதுக்குள்ளேயே ஒருத்தர் அடைச்சி வச்ச மாதிரி தான் வாழ்க்கை நிலை அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு பல நிகழ்வுகளை பரிமாண கட்டங்களில் ஒவ்வொரு தன்மையும் இருக்குது. ஒவ்வொரு அடுக்குகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீழிருந்து பார்த்தீங்கன்னா கீழ்நிலை, மேல், இடை, அந்த மாதிரி அந்த சில அடுக்குகள் இருக்குது. சரிங்களா? அது அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் போகும்போது அது உங்களுக்கு அதை நீங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு அது நல்லா புரியும். ஆனால் இது எப்படின்னா நீங்கள் அந்த சர்க்கிளுக்குள்ளே இருந்துகிட்டே உங்கள் மனநிலை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத அது உள்தன்மையிலேயே இது இருக்குது. சரிங்களா? அப்போ இதை அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே போய் நீங்கள் அடுத்த பிறவிங்கிறதுக்குள்ளே போயிட்டீங்க. போகும்போதுமே அங்கே பிறப்புக்கு ரெடியாக பாடி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க செய்த வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி பாடி கிடைக்கும். நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒருத்தருக்கு 6 மாதம் ஆகலாம், ஒருத்தருக்கு வருஷம் ஆகலாம், பல வருஷங்களும் ஆகலாம். சரிங்களா? அப்படி இருக்குது. அப்போது இதில் நீங்கள் அந்த நீங்கள் இப்போ விட்டு போனது பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் செஞ்சது கனெக்டிங் அடுத்த பிறப்பில் நீங்கள் வரும்போது அது எங்கே விட்டீங்களோ அங்கே கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் இந்த வாழ்க்கை தன்மையினுடைய எண்ட் ஆஃப் பார்ட் அப்படிம்பாங்க. அதை இப்போ நீங்கள் இது எல்லாம் டோட்டல் போகும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.